நாகர்கோவில் அருகே முருங்கைக்காய் விற்பனை செய்வது போல் வந்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தம்பதியை மயக்கி 6.5 பவுன் நகையை பறித்த பெண். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ராஜாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோணிமுத்து. இவருடைய மனைவி எமிலெட், வயது 55. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு கடந்த மாதம்தான் திருமணம் நடந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மகள் தனது பெற்றோருக்கு பலமுறை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட போதும் யாரும் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் பயந்து போன மகள் உடனடியாக பெற்றோரின் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கே தந்தையும் தாயும் மயக்க நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உடனடியாக அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன்பின் 5 கிராமம் போலீசார் இது பற்றி விசாரணை நடத்திய போதுதான் என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வந்தது. அதாவது தம்பதியின் வீட்டுக்கு 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் முருங்கைக்காய் வேணுமா என கேட்டபடி வந்துள்ளார். அப்போது அந்த தம்பதியிடம் அவர் நைசாக பேச்சு கொடுத்து அவர்களிடம் நீண்ட நேரம் பேசியுள்ளார். அப்போது ஒரு கட்டத்தில் தன்னிடம் இருந்த குளிர்பானத்தை குடிக்கும்படி அந்த பெண் தம்பதியினரிடம் வற்புறுத்தியுள்ளார். அப்போது தம்பதியினரும் அந்த பெண்ணிடம் நீண்ட நேரம் பேசி பழகியதால் அதை வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் சிறிது நேரத்தில் தம்பதியினர் இருவரும் கீழே மயங்கி விழுந்துள்ளனர். அந்த குளிர்பானத்தில் அந்த பெண் மயக்க மருந்தை கலந்திருந்தார். இதை அறியாத அந்த தம்பதியினர் குளிர்பானத்தை வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் அந்த பெண் எமிலெட் அணிந்திருந்த 6.5 பவுன் நகையை பறித்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை திருடி சென்ற மர்ம பெண்ணை தேடி வருகின்றனர்.